இங்க பண்றவங்களையும் நீங்க ஒழுங்குபடுத்துங்க, சரிப்படுத்துங்க. அதுக்காக ஒருத்தரோட பயணத்துக்கே நாங்க வழிவிட மாட்டோம், அவங்க பிரச்சாரத்துக்கே இடம் விட மாட்டோம், கொடுத்தாலும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்போம்ன்றது என்ன லாஜிக்? இதுதான் என் கேள்வி. நீங்க அப்ப வேற என்ன காரணம் சொல்ல போறீங்க? உங்களால சரி பண்ண முடியாத நிலைமையில இருந்தா சரி, ஓகே, விளைவிக்கங்க. எல்லா சட்ட ஒழுங்கையும் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர் முதல்வராக இருக்கட்டும். இப்படிதான் கலைஞர் ஐயாவோ ஜெயலலிதா அம்மாவோ காரணம் சொல்லிட்டு இருந்தாங்களா? சரி, 5 வண்டிக்கு மேல கான்வாய் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. 6வதா ஒரு வண்டி, ஒரு காரு, ஒரு தாவேக்கா கொடியே போட்டுக்கிட்டு கூட வேற ஒரு கட்சிக்காரர் இல்ல தாவேக்காவை பிடிக்காத ஒருத்தர் வந்தா கேஸ் யார் மேல வரும்னா தாவேக்கா மேல. ஏன்னா ஒரு கோவில், நம்ம அவங்களோட பொதுச்செயலர் புசி ஆனந்துக்கு ஒரு கடவுள் பக்தி அதீதமா இருக்குன்றது புரிஞ்சுக்கிறோம். ஒரு கோவில் வாசல் நின்று ஒரு கோயில் சாமி கும்பிட்டாரு, டிராபிக் ஜாம் ஏற்படுத்தா நம்ம என்ன பண்ணணும்? வண்டியை நீங்க லாக் பண்ணணும், இல்லையா ஃபைன் போடணும், இல்ல வண்டியை கூட சீஸ் பண்ணலாம். நான் அவைலபிள் செக்ஷன்ல ஒரு அரெஸ்ட், ஒரு கேஸ் போறது என்ன நியாயம்? தாவேக்கா என்ன பண்றாங்க? அதுல என்ன குற்றம்? ஏன் வெளில வரல? வந்தா என்ன? வரலனா என்ன? இன்னைக்கே வரீங்க, அன்னைக்கே வரீங்க. ஏன்டா உங்க வேலையை பாருங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விஷயங்கள் இருக்கு. அதை விட்டு நீங்க தாவேக்காவோட முதுகையே பார்த்துட்டு இருக்கீங்களே. எதுக்கு அதே நாள்ல இங்க திரு இளையராஜா அவர்களுக்கு நீங்க பாராட்டு விழா வைக்கிறீங்க? அந்த பாராட்டு விழால எதுக்கு பெரும் திரைக்கலைஞர்களா இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களையோ ரஜினிகாந்த் அவர்களையும் கொண்டு வரீங்க? இவங்க 2 பேரும் அந்த விழாவுக்கு தலைமை வராங்க அப்படின்னா அப்ப அந்த விழால இன்னும் எவ்வளவு திரை நட்சத்திரம் வரும்? முதல்வர், இசைஞானி, சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், இன்னும் மற்றும் பலர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு திருச்சியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்துக்கு எதிராக வேலை செய்யணும். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற அந்த பயமோ பதட்டமோ என்னன்னு? இன்னைக்கு சனிக்கிழமை அவர் பேசுறாருன்னா அடுத்த 3 நாட்கள் விஜய் என்ன பேசினான்றது இங்க ஒரு பெரிய இதுவா கிரியேட் ஆகும். டெய்லி ஒரு டிபேட் ஆகும், இல்ல யூடியூப்பா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பேசப்படும். அடுத்த 3 நாள் விஜய் அடுத்த இதுல என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு இதுல விஜய் அந்த 6 நாட்களும் என்னோட ஃபேஸ் தான் டிவியில இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஒரு கிரியேட் பண்றான்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க வருது. உங்களோட பயத்தை இப்படி சொல்றீங்களா? கரெக்ட். நான் என்ன சொல்றேன், உங்களை யாரும் அடிச்சு விரட்ட சொல்லல, நெறிப்படுத்துங்கன்னு சொல்றேன். மரக்கடையில பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, சனிக்கிழமை அங்க வராருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்த சனிக்கிழமை காலையிலயோ இல்ல வெள்ளிக்கிழமை நைட்டோ போயிட்டு ப்ராப்பரா நீங்க பேரிகேட்ஸ் போட்டு ரோப்ஸ் போட்டு ஒருத்தர் தள்ளிக்காம இன் அண்ட் அவுட் பார்த்து போலீஸை வச்சு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போலீஸ் இல்லையா, ரிசர்வ் போலீஸ் இல்லையா, ஆர்ம்டு கார்ட்ஸ் இல்லையா, ஹோம் கார்ட்ஸ் இல்லையா, இவங்களெல்லாம் வச்சு நெறிப்படுத்துறது தானேங்க நம்ம வேலை. இதுதானேங்க. இப்போ கல்யாண பொண்ணோட அப்பா எல்லாருக்கும் ஆள் போட்டிருப்பாரு, பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும், அவரே எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் பார்ப்பாரு. அந்த ஒரு பதட்டம் இருக்குது. அது மேபி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்றதுனால அவங்க கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலி அவங்களோட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதில் என்ன பாயிண்ட்னா, வணக்கம். செப்டம்பர் 13 விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் ஒரு பெரிதாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பேசப்பட்டாலும் பல விமர்சனங்களும் அதற்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஜயின் சுற்றுப்பயணம் இவ்வளவு பேசுவதற்கான காரணம் என்ன? இல்லை, அவர் சொன்ன மாதிரி அவர் தமிழகத்தோட அரசியலில் பிரைம் ஃபோர்ஸாக மாறிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு என்னவா இருக்க முடியும்? ஏன்னா எல்லா கட்சியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. ஆளுங்கட்சி 4 ஆண்டு காலம் ஆட்சியை முடிச்சுட்டு இன்னொரு ஒரு வருஷம் இன்னும் ஆட்சி பாக்கி இருக்குது. துணை முதல்வர் ஒரு ஊராக போக ஆரம்பிச்சிட்டாரு. முதல்வர் 6 மாதத்துக்கு முன்னாடி வீடு தேடி முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்கட்சி தலைவர் போகிறாரு, பாமகவோட தலைவருடைய மகன் போகிறாரு, விஜயகாந்த் அவரோட துணைவியார் போகிறாங்க. எல்லாரும் போகிறது சத்தமே இல்லை. இவர் பர்மிஷன் கேட்டாலே அதுக்கு இவ்வளோ முடக்கடி, பர்மிஷன் கொடுத்தா இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பெர்மிஷன். இப்பெல்லாம் பண்ணும்போது ஓகே, அவர் தான் பிரைம் ஃபோர்ஸாக இருக்கார் போல, அங்கே இவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆகுது. நம்ம ஒரு பாயிண்ட்டில் நம்புகிறோம், ஓகே தமிழகத்திற்கு தாவேக்கா ஒரு பிரைம் ஃபோர்ஸாக மாறும், திமுக எதிர்க்கிற வல்லமையாக மாறும்னு. ஆனால் இவங்க ஆல்ரெடி அவங்க மாறிட்டாங்கன்னு இவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தான் இது இருக்குது. இது திமுகவோட ஒரு அரசியல் தோல்வியாக பார்க்கலாமா? ஏன்னா ஒரு 75 வருடம் கட்சி, எம்ஜிஆரை எதிர்த்த அரசியல், ஜெயலலிதாவை எதிர்த்த அரசியல். ஆனால் விஜயை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஒரு தயக்கம், இல்லை விஜயை பார்த்து பயப்படுகிறாள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவு தானே? இல்லை, அவங்க ஏற்கனவே அந்த ஒரு பலகீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்றதுக்கு பல ப்ரூஃப் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ பெரிய மெகா கூட்டணி இத்தனை தேர்தல்களில் வெற்றி பெற்று இன்னமும் விசிகாவை கன்வின்ஸ் பண்ணி ராமதாஸ் அவர்களை பாமக உள்ளே கொண்டு வரதுக்கு ஸ்பேஸ் ரெடி பண்ணுறாங்க. அதிமுகலேருந்து அதிருப்தியில் வெளியே வர வாய்ப்பு இருக்கக்கூடிய தேமுதிகவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதிமுகலேருந்து வெளில வரக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதிமுகலேருந்து வரக்கூடிய திரு மைத்ரேயன், அன்வர் ராஜா போன்ற பல பேர் உள்ளே கொண்டு வராங்கன்னா திமுக ஏதோ ஒரு வேக்யூமை ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல பெரிய கேப் இருக்குது, இன்னும் போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. தவறும் நீங்கள் இந்த இஷ்யூவில் கேட்குறீங்க. திரு கே நேரு அமைச்சர்கள் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் நடக்கும், எங்களுக்கு இப்படி தான் நடந்துச்சு, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எழுத்து வரணும். இதுவா ஜனநாயகம்?
உங்களுக்கு இப்படி நடந்ததா எனக்கு தெரியலையே. நீங்கள் வந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஒரு பயணம் பண்ணார் இன்றைய முதல்வர் அன்னைக்கு. அதுக்கு எடப்பாடி ஆட்சி வழி தான் விட்டுது. ஏன் அவ்வளோ ஏன் திமுகவே இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கி அவங்களுடைய பிரதமர் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு தான் பிரதமர், ஆனால் அவங்களுடைய தலைவராக இருக்கவர் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ண வராரு. பாண்டி பசாரில் 8 ஹவர் டிராஃபிக்கை பிளாக் பண்ணி ரோட் ஷோக்கு பர்மிஷன் தராங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் கொடுப்போம், தாவேக்காக்கு மட்டும் கொடுக்கூடாதுன்னு சொன்னால் இதுக்கு நான் வேற என்ன பேர் வைக்கிறது? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ மோடி அவர்கள் வர்றதும் இல்லை எல்லா தலைவர்கள் போகிறதுக்கு தொண்டர்கள் ஒரு கொள்கையோடையும் இல்லை ஒரு பக்குவத்தோடையும் இருக்கிறாங்க. பட் விஜய்க்கு அப்படி இல்லை, மேலே ஏறி தவறாக இல்லை பஸ்ஸுக்குள்ளே போயிட்டாங்கன்னா உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்கல்ல. சரி, நான் இப்படி கேட்குறேன். இப்போ பொதுவாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த கட்சியில் புரிதல் இல்லாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த புரிதல் இல்லாதவங்க கட்சிக்குள்ளே மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்களா, இல்லை ரோட்லேயோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ இந்த பஸ் மேலே ஏறி டாப் அடிக்கிறது, ஃபுட்பால் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க? இந்த நாட்டை விட்டு நீக்க போகிறீங்களா? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு ஒரு அவங்க மக்கள் எவ்வளோ ஒரு ஒழுக்கத்தோடையும் தெளிவோடையும் இருக்கிறாங்கன்றதே அந்த நாட்டை வழி நடத்துகிற தலைவர்களுடைய பொறுப்பு. நம்ம இவங்களை வந்து பொறுப்பாக வளர்க்கலன்றதே ஒரு எடுத்துக்காட்டு. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு ஆட்சியில் என்ன லட்சத்தில் பசங்களை வளர்த்து வச்சுருக்கீங்க பாருங்கன்னு தான் நான் முதல் கேள்வி கேட்பேன். ரெண்டாவது, இன்றைக்கி காவல்துறை இல்லையா? காவல்துறையோட பிரதான வேலை என்ன? சட்டம் மற்றும் ஒழுங்காக இல்லைன்னா ஒழுங்குபடுத்துறது நம்ம வேலை. வெறும் ஹெல்மெட் போடாதவனை பார்த்து காசு பிடுங்கிறது, கார் லோ பார்க்கிங் விட்டவனை பார்த்து ஃபைன் போடுறது மட்டும் தான் நம்ம வேலையா? அப்படி தான் ஒருத்தன் பண்ணால் புடி. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ தலைவர்கள், எவ்வளோ பெருந்தலைவர்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்து நினைவேந்தல் கொண்டாடுறோம், குரு பூஜை கொண்டாடுறாங்க. அந்த இடத்துலையும் இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. நடக்கிறது வருஷம் நடக்குது. இப்போ ஒரு வருஷம் நடக்கும்போது அந்த காரு, அந்த வண்டியில் ஏறி குதித்தவங்க, ரோட்டில் டிஸ்டர்ப் பண்ணவங்க எல்லாரையும் புகைப்படம் எடுத்து அந்த வண்டிகளை சீஸ் பண்ணி ஒரு வருஷம் ஸ்ட்ரிக்டாக ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அடுத்த வருஷம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குமா? நம்ம அங்கே பண்ணுறது இல்லை, இங்கே நடக்கிறதையும் நான் நியாயப்படுத்தலை. இங்கே பண்ணுறவங்களையும் நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க, சரிப்படுத்துங்க. அதுக்காக ஒருத்தரோட பயணத்துக்கே நாங்கள் வழிவிட மாட்டோம், அவங்க பிரச்சாரத்துக்கே இடம் விட மாட்டோம், கொடுத்தாலும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்போம்ன்றது என்ன லாஜிக்? இதுதான் என் கேள்வி. நீங்கள் அப்போ வந்து வேறு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? உங்களால் சரி பண்ண முடியாத நிலைமையில இருந்தால் சரி, ஓகே, விளைவிக்கங்க. எல்லா சட்ட ஒழுங்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர் முதல்வராக இருக்கட்டும். இப்படி தான் வந்து கலைஞர் ஐயாவோ ஜெயலலிதா அம்மாவோ வந்து காரணம் சொல்லிட்டு இருந்தாங்களா? எங்களால் இந்த சட்ட ஒழுங்கை பார்க்க முடியல, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க, எங்களுக்கு சட்ட ஒழுங்கை பார்க்க முடியல, இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு. ஜனநாயகத்தில் பேசக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. அதற்கு இவங்க மறுக்கக்கூடிய பயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சப்பக்கட்டு காரணம் தான் இந்த மாதிரியான காரணங்கள்லாம். 10 பேர் குதிக்கிறானாங்க, இந்த 10 பேரை பிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. தாவேக்காவை அவங்களை ஆதரிக்கல, அவனுக்கு ஒரு பயம் வரும். நீங்கள் அவனுங்களை என்கரேஜ் பண்ணி இதை காரணம் கட்டி தாவேக்காவை இழிவுபடுத்துறது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காதுன்றதான் என் பாயிண்ட். புரியுது. இன்னொன்று வந்து 23 நிபந்தனைகளோடு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளை வந்து மீறினால் அனுமதி ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ 23 நிபந்தனைகளை பார்க்கும்போது அதில் பல நிபந்தனைகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது ஒரு அரசியல் கட்சியாக. அப்படி இருக்க நேரத்தில் இந்த 23 நிபந்தனைகள் முதல்ல தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்கே எழுதுதில்லை. இல்லை, நான் காலையில் ஒரு மீம் பார்த்தேன், ஒரு வீடியோ. அது ஏதோ ஒரு சசிகுமார் அவர்களை படம் நாடோடிகள் 2 நினைக்கிறேன். அதில் ஒரு சீன் வருது, 11 நிபந்தனைகள் போடுறாங்க. என்னங்க இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம்? அப்படி சொல்கிறது எங்களுக்கு இடம் இல்லை, நான் இப்படி சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி. அந்த கூட்டம் நடக்க போகிற இடத்துல ஆம்புலன்ஸ் போனால் வழி விடணும், இது எல்லாருக்கும் அடிப்படை தெரியும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு காலி ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னு நிச்சயம். நமக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கா? ஏன்னா எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுறது தப்புன்னோ வழிவிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில்லவழி அரசியல் யாராவது பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம். சரி, அந்த வழியில் ஏர்போர்ட்டுக்கு அவசரமாக போகிறவங்களுக்கு வழி விட்டுறீங்க. ஏர்போர்ட்டுக்கு அவசரமாக போகிறவங்க சைலண்ட் வச்ச காரில் போகிறாங்க. யார் எங்கே போகிறாங்க நமக்கு எப்படி தெரியும்? ஏன் அங்கே மாற்றுப்பாதையே இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த வழியில் ப்ராப்பராக வழி போட்டு அதை பண்ண வேண்டியதும் போலீஸோட வேலை தான், அது தாவேக்காவோட வேலை கிடையாது. சரி, 5 வண்டிக்கு மேலே கான்வாய் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. 6வதாக ஒரு வண்டி, ஒரு காரு, ஒரு தாவேக்கா கொடியே போட்டுக்கிட்டு கூட வேற ஒரு கட்சிக்காரர் இல்லை தாவேக்காவை பிடிக்காத ஒருத்தர் வந்தால் கேஸ் யார் மேலே வரும்னா தாவேக்கா மேலே. ஏன்னா வந்து ஒரு கோவில், நம்ம அவங்களோட பொதுச்செயலர் புசியானதுக்கு ஒரு கடவுள் பக்தி அதீதமாக இருக்குன்றது புரிஞ்சுக்கிறோம். ஒரு கோவில் வாசல் நின்று வந்து ஒரு கோயில் சாமி கும்பிட்டாரு, டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தினா நம்ம என்ன பண்ணணும்? வண்டியை நீங்கள் லாக் பண்ணணும், இல்லையா ஃபைன் போடணும், இல்லை வண்டியை கூட சீஸ் பண்ணலாம். நான் பெயிலபிள் செக்ஷனில் ஒரு கேஸ் போடுறது என்ன நியாயம்? நான் பெயிலபிள் செக்ஷனில் கேஸ் போடுறதாங்க ஒரு டிராஃபிக் வண்டி வயலேஷனுக்கான தண்டனை. அப்போ இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் கிடுக்குப்பிடியா நெருக்கடி கொடுக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இதுவே தாவேக்காவை பன்மடங்கு வளர்த்து விட்டுருமோ? மக்கள் மனதில் வந்து ஒரு என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, அவங்க வளரக்கூடாதுன்னு இப்படியா பண்ணுவீங்கன்னு ஒரு நினப்பு வரக்கூடாது. அது வந்துருச்சுன்னு வைங்களா, அது பெரிய ஆபத்தாக மாறிடும் ஆட்சிக்கு. நான் அதை தான் பார்க்குறேன். நான் கண்கூட நானே ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு ட்ரெயினில், லோக்கல் ட்ரெயினில் நான் போகிறேன், ஒரு வீடியோ, வேற ஒரு கட்சிக்காரர், ஒரு என்ன சொல்லுவாங்க, உதிரி கட்சிக்காரர் ஒருத்தர் மேடையில் கொஞ்சம் அநாகரிகமாக பேசியிருக்காரு தாவேக்காவை. அந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆடியோ கூட வெளில கேட்கல.
அந்த கேப்ஷனில் வருது. அதை பார்த்துட்டு என் பக்கத்தில் ஒரு 55 வயசு மதித்தக்க அவங்க ஒரு காலேஜ் லெக்சரர் மாதிரி இருந்தாங்க மேடம். அவங்க சொன்னாங்க, இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்க அரசியல் பேசாமல் எல்லாரும் மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டு மற்றவங்கள சாடிக்கிட்டே அரசியல் பண்ணால் இதுதான் அரசியலான ஒரு கேள்வி வரும்போது இது ஆபத்து. தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, அதில் என்ன குற்றம், ஏன் வெளில வரல, வந்தால் என்ன, வரலனா என்ன, இன்றைக்கே வரீங்க அன்றைக்கே வரீங்க, ஏன்டா உங்கள் வேலையை பாருங்களப்பா, உங்களுக்கு எவ்வளோ சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை விட்டு நீங்கள் தாவேக்காவோட முதுகையே பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்கள் முன்னாடி இருக்கிறது எப்போ பார்க்க போறீங்கிறது என் கேள்வி. இல்லை ஒரு இன்னொன்று முக்கியமாக 25 நிமிடங்கள் தான் பேச வேண்டும் அப்படின்றது அதை யார் சொல்கிறதுக்கு அவர் பேசுவது. ஏன்னா விஜய் இதுவரை மாநாட்டில் தான் அதிகபட்சம் பேசினார், 45 நிமிஷம் 35 நிமிடம் பேசினார். அதுக்கு மேலே எங்கேயுமே அவர் ஒரு 20 நிமிடத்துக்கு மேலே பேசலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் 25 நிமிடத்துக்குள்ளே அங்கே பேசிட்டு கிளம்பணுன்றது அது தாவேகாவுக்கு எப்படி? ஏன்னா ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எத்தனை நிமிஷம் தான் பேசணுன்றது என்ன மாதிரி? இல்லை, இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். அந்த 25 நிமிடம்ன்றது கூட ஒரு புரிஞ்சுக்கலாம். ஒரு 11 மணிக்கு வர வேண்டிய இடத்துல 11:30க்கு வந்தால் அங்கேருந்து 25 நிமிஷம்னா கூட தேர் இஸ் அ பாயிண்ட். 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே, 10:30லேருந்து 10:55க்குள்ளன்றதான் அந்த 25 நிமிஷம். வர வழியில் நீங்கள் 2 இடத்துல ஆர்டிஃபிஷியலாக டிராஃபிக் ஏற்படுத்தி 10:30 மணிக்கு வர வேண்டிய இடத்துல 10:50 ஆக்கிட்டீங்கன்னா அப்போ அங்கேருந்து 25 நிமிஷம் கிடையாது, 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும். இது எவ்வளோ பெரிய சதி உங்களுக்கு புரியுதா? 25 நிமிஷம் கூட கொடுக்கல. 10:30லேருந்து 11 மணிக்குள்ளே 25 நிமிஷம் அப்படின்னா இதில் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ரோடில் டிராஃபிக் ஜாம் சரி நீங்கள் ஏற்படுத்தலப்பா, நியாயமாகவே நேச்சுரலாகவே ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுது, யார் பொறுப்பு? அதனால் பேசக்கூடிய அந்த இடத்த தடுத்துருவீங்களா, பேச உடம்பு தாண்டிடுவீங்களா? சரி, அப்படி தான் நீங்கள் எதுவும் பண்ணலன்னா எதுக்கு அதே நாளில் இங்கே திரு இளையராஜா அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா வைக்கிறீங்க? அந்த பாராட்டு விழாவில் எதுக்கு பெரும் திரைக்கலைஞர்களாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களையோ ரஜினிகாந்த் அவர்களையும் கொண்டு வரீங்க? இவங்க 2 பேரும் அந்த விழாவுக்கு தலைமை வராங்க அப்படின்னா அப்போ அந்த விழாவில் இன்னும் எவ்வளோ திரை நட்சத்திரம் வரும்? முதல்வர், இசைஞானி, சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், இன்னும் மற்றும் பலர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திருச்சியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்துக்கு எதிராக வேலை செய்யணும். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற அந்த பயமோ பதட்டமோ என்னன்னு? அவ்வளோ பெரிய விஷயமா அப்படியா இதை நீங்கள் அழுத்தணும்? நீங்கள் அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய 1/2 மணி நேரம் நீங்கள் ஈவெண்ட் பண்ணிடுவீங்க, லைவ் வராமல் கூட பார்த்துப்பீங்க. ஏன்னா சிஎம்மோட ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா ப்ரோட்டோக்கால் படி நீங்கள் இதை தான் காமிக்கணும். அதுக்கப்புறம் அது திரும்ப ரீட்டெயில் கஷ்டமாமே, சோஷியல் மீடியாவில் வருமே, மீமு மற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஷார்ட்ஸை கட் பண்ணி போடுவாங்களே, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அதை யார் பார்க்க போகிறோம்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி அழுத்தம் கொடுக்கலாமா? ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம், தாவேக்காவோட எல்லா ஈவெண்ட்டுக்கும் பேரலாக ஒரு அரசியல் நடந்துச்சு. தாவேக்கா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, இந்த பக்கம் பேரலாக ஒரு விஜய் சார் படத்தையே போட்டு அதையே பார்க்குறீங்க இதை பார்க்குறீங்க பாருங்கன்னு சொல்கிற மாதிரி நடந்துருந்துச்சு. இவ்வளவுலாம் பண்ணணுமா? அவ்வளோ நீங்கள் அவங்க வளர்ந்துட்டாங்க நீங்கள் பறைசாட்டுறீங்களான்றது. ஓகே, இன்னொரு இதுவாக விஜய் அவர்களோட இந்த சுற்றுப்பயணம் ரொம்ப பேசப்பட்ட ஒன்றாவே இருந்துச்சு. கடைசி ஒரு 3 மாதம் எப்போ மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்றது. திருச்சி திமுகவின் கோட்டையாக பல வருஷமாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. திருச்சியிலே அங்கே ஆரம்பிக்கிறார். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடிக்கு அப்புறம் மரக்கடையில் அனுமதி கேட்டாங்க, சத்திரத்தில் அனுமதி கேட்டு கொடுக்கவில்லை, மரக்கடையில் கொடுக்குறாங்க. இவ்வளோ இது மீடியா வந்து கிரியேட் பண்ணுதா, இல்லை விஜய்க்கு உண்மையிலேயே இங்கே வந்து ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கா? இல்லைங்க, அந்த இம்பேக்ட்ன்றது ஆல்ரெடி இருக்குங்க, இட் இஸ் எக்ஸிஸ்டிங். அதை வந்து இன்னைக்கு வெளியில் தெரியறதுல 10 ஒன்றா சொல்கிறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் அவங்களாலையும். ஏதாவது தாவேக்கா மேலே இவ்வளோ அழுத்தம் இருந்தும் தாவேக்கா பேசு பொருளாகவே இருக்குது, தாவேக்கா கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்து பேச பொருள் ஆகுதுன்னா 10 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, அதில் ஒன்றை சொல்கிறாங்க. தாவேக்காவுக்கு 10 மடங்கு வளர்ச்சி வந்தால் 1 மடங்கு வளர்ச்சியை பேசுகிறாங்க. இதுதான் நான் புரிஞ்சிக்கிறது களத்தில். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண டிபேட், ஒரு நடுநிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் டிபேட்டுக்கு டிவி சேனல் போய் உட்காந்தா கூட கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு சம்மந்தம் இல்லாமல் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விடாமல் டிபேட்டை முடிக்கிறாங்க. ஒரு டிவி சேனல் ஒரு 5 நிமிஷம் வீடியோ கட் பண்ணி போட்டு நெறியாளர் தாவேக்காவை பொழந்தாரு இப்படி டைட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வீடியோ கட் பண்ணி போடுறாங்க. யாரை ப்ளீஸ் பண்ண, எதுக்கு அதெல்லாம் நடக்குது? நீங்கள் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு தெரியாதா, இல்லை மக்களுக்கு தெரியாதா? பட் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாருக்கும் ஏற்பட்டு இருக்குன்னா அது நிஜமாவே இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆரை பார்த்தோம், நீங்கள் கரெக்ட் 13 வருஷமாக எம்ஜிஆர் ஜெயிச்சது வேடிக்கை தான் பார்த்தீங்க. ஆனால் அப்போ கூட 1977 எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எம்ஜிஆர் எங்கேயும் போடாமல் தடுத்தாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவ்வளோ நடக்குது அப்படின்னா அப்போ நீங்களே வேற ஏதோன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு தான் கேட்குறேன். ஓகே, இன்னொன்று விஜய் ஒரு நல்ல சினிமா நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த பிரச்சாரத்தையும் ஒரு சினிமா போல் ஒரு இது கிரியேட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வருது. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அவர் பேசுகிறாருன்னா அடுத்த 3 நாட்கள் வந்து விஜய் என்ன பேசினான்றது இங்கே ஒரு பெரிய இதுவாக கிரியேட் ஆகும். டெய்லி ஒரு டிபேட் ஆகும், இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பேசப்படும். அடுத்த 3 நாள் விஜய் அடுத்த இதில் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு இதில் விஜய் அந்த 6 நாட்களும் என்னோட ஃபேஸ் தான் டிவியில் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு ஒன்று கிரியேட் பண்ணுறான்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே வருதுல்ல. உங்களோட பயத்தை வந்து இப்படி சொல்வீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன்.
அதாவது ஒருத்தர் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது இன்னொருத்தர் 100 ஸ்டெப்பு எடுத்து வச்சு அதை கவர் பண்ணுறான்னா, இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறவன் பெரிய ஆள், உயரமாக இருக்கிறான்னு அர்த்தம். அதில் வந்து அவனை நீங்கள் குற்றமாக சொல்ல முடியும். அவர் ஒரு நாள் பேசினா 1/2 மணி நேரம் பேசினாலே அது பேசு பொருளாக மாறிடும். அடுத்த 6 நாளைக்கு அதுதான் தொலைக்காட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் விவாதமாக இருக்கும் அப்படின்னா, அது அவரோட சைஸ், ஸ்டேச்சர். இதை நீங்கள் வந்து சினிமான்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய 200 கோடி ரூபா பட்ஜெட் எடுக்கிற படமே 3 நாளுக்குள்ளே கலெக்ஷன் பண்ணிக்கணும். 4வது நாள் அது வந்து ஏதாவது ஒரு திருட்டு விசிடியில் வந்துடும், இல்லாட்டி வந்து ஓடிடியில் வந்துடும். அந்த லட்சத்தில் இருக்குது. அவ்வளோ பெரிய படங்களுக்கே அவ்வளோதான் ப்ரொமோஷன் போது, ஒரு மேடையில், ஒரு அரசியல் மேடையில் பர்மிஷன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனோட வாங்கி 25 நிமிஷம் பேசுகிறத 6 நாள் ஒருத்தர் கண்ட்ரோலில் வச்சு திரும்ப 7வது நாள் அடுத்த ஊரில் பேச போகிறாருன்னா, நிஜமாக திஸ் இஸ் பிக்கர் தேன் லைஃப், பிக்கர் தேன் சினிமா. சினிமாவே லார்ஜர் தேன் லைஃப்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் லார்ஜர் தேன் சினிமா. அதை ஒரு ஆர்கானிக்காக பண்ணுறாரு. இப்போ நீங்கள் இது சினிமா போன்றவே ஒரு செயல்பாடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர், இந்த கிரிட்டிசிசம் நானும் பல இடத்துல கேட்டுட்டேன். இன்னும் என்ன தவறு? அப்படி ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் என்ன தவறு? இப்போ வந்து நீங்கள் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியோ இல்லை வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பானது, மக்களுக்கு விரோதமானதுன்னு பண்ணால் தப்பு. ஒரு மார்க்கெட்டிங்கில் மக்களை எப்படி என்கேஜ்மெண்ட்டாக அவங்க என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு ஒன்று டெலிவர் பண்ணணுன்றதை அவர் கற்றுக்கிட்டாரு. அதை அவர் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதே உங்களை வந்து பயமுறுத்துது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா இடமும் சக்ஸஸ் ஆகுது. அப்போ அது நல்லது. அது நல்லதுன்றதை விட அது புதுசுன்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு தெரியலன்றதுக்காக அது கெட்டதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. 2வது, சினிமா நடிகர்னு சொல்லி கிரிட்டிசிசத்தை யாரும் இவர் மேலே வச்சிட முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த கட்சி எடுத்தாலும் சினிமா தொடர்பு தான். அஇஅதிமுக தொடங்கினவர் சினிமா நடிகர், ஜெயலலிதா அம்மையார் நடிகர், திமுகவில் கலைஞர், சினிமா வசனகர்த்தா, அண்ணா கதை வசனம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தாருன்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் தேமுதிக எடுத்தீங்கன்னா கேப்டன், பாமக எடுத்தீங்கன்னா கூட அன்புமணி அவர்களோட மகள்கள் வந்து ப்ரொடியூசராம். எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும், அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். திருமா அண்ணன் படத்தை நடிச்சிருக்காரு, சீமான் அண்ணன் படத்தை நடிச்சிருக்காரு, எடுத்திருக்காரு. யாரு சினிமா இல்லை? யார் இதை பேசக்கூடிய ஆளு? எனக்கு அதை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். அண்ணாமலைன்னு சொல்லாதீங்க. அண்ணாமலை எச்ராஜா கூட படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, எச்ராஜா இப்போ தமிழ் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே சினிமான்னு சொல்லாதீங்க. மேபி உங்க எல்லாரை விட ஒரு பெரிய ஸ்டார்னு வேணா சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன குறைச்சிக்கோ அப்படி ஸ்டேச்சர். இன்னொன்று, விஜய் இன்னும் உள்ளூர் பிரச்சனைகளை பேசல. ஏன்னா இன்னும் அவர் மேலே இருந்த ஒரு முக்கிய குற்றச்சாட்டு மக்களை சந்திக்காமல் இருந்தது தான் அப்படின்றது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மக்களை சந்திக்க போகிறாரு, ஆனால் பஸ்ஸில் இருந்துக்கிட்டே தான் பேச போகிறாரு. அங்கே இருக்கிற சங்கங்களையோ இல்லை எங்கேயும் பார்க்க போகிறதில்ல, தனியாக மீட் பண்ண போகிறதில்லன்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உள்ளூர் பிரச்சனைகளை விஜய் எவ்வளோ தூரம் ஏன்னா உள்ளூர் பிரச்சனைகள் பேசணும் தான் மக்களோட கனெக்ட் ஆகுது. இப்போ திருச்சியில் போய் திருச்சியில் என்ன பிரச்சனைன்னு பேசணும்ல. ஸோ அது வந்து விஜய்க்கு எப்படி எடுபட போகுது? ஏன்னா உள்ளூர் பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு முதலில் பேசுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இங்கே எழுதுல. இல்லை, ஆக்சுவலி திருச்சியில் போய் உட்காந்துட்டு பொது பிரச்சனை மட்டும் பேசுறது லாஜிக்கலாக இருக்காது. அப்படி பேசுறது இருந்தால் அவர் அதை மாநாட்டு மேடையிலே பேசியிருக்கலாம். ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்காக தான் இந்த ஊர் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கிறாருன்றது என்னோட புரிதல். ஆனால் மொத்தத்தையும் இங்கேயே பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது முதல் சுற்று, இது வந்து ஒரே சுற்று கிடையாது. தாவேக்காக்கு டிசம்பருக்குள்ளே இதை முடிச்சுட்டு டிசம்பர் வாக்கில் வந்து நீங்கள் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்ட்ரோல் வந்து திமுக அரசு வந்து காபந்து அரசாக மாறிடும். அன்னைக்கு வந்து கண்ட்ரோல் வந்து எலெக்ஷன் கமிஷன் போயிடும். அப்போ பெர்மிஷன் வாங்குறதுக்கெல்லாம் அவங்க ஒரே ஸ்லாப்ல தான் எல்லாரையும் வச்சுப்பாங்க. நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த மாதிரி வரும்போது பெர்மிஷன் வாங்குறதோ பிரச்சனை பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இது தவிர இந்த டேட்டாஸ் வந்து எந்த ஒரு மீடியா ஹவுஸையோ இல்லை ஒரு எலக்ட்ரல் கம்பெனியோ டிமாண்ட் பண்ணி இல்லை. தாவேக்கா மே மாத கடைசியிலே வந்து அவங்க எல்லா 120 மாவட்டங்களுக்கும் டாஸ்க் கொடுத்து சர்வேஸ் கொடுத்து மக்கள்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன தீர்வு, என்ன பிரச்சனை, யார் கூட கூட்டணி போகலாம் போக வேண்டாம், என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணி அதை பிரைமரி சோர்ஸாக வச்சுருக்காங்க. அதை இவர் பேச போகிறார், அதை மக்கள் கூட பேச போகிறார். ஸோ அந்தந்த இடத்துல கரெக்டாக பேசுவார்ன்றது ஒன்று. ஆனால் மோரோவர் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு மக்கள் குவியும் போது அங்கே 1 லட்சம் பேர் இருந்தால் கூட மீதி 5,99,00,000 பேர் வீட்டில் இருந்து பார்க்க போகிறாங்க அதை. ஸோ அவர் பொது பிரச்சனையும் பேசணும், எல்லா பிரச்சனையும் பேசணும். பட் மொத்தத்தையும் இங்கே பேசிட மாட்டார். எலெக்ஷன் நெருக்கத்தில் மக்களுக்கு எதெல்லாம் சொல்லி அவங்க எந்தெந்தெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க ஆளும் கட்சிகளால், நம்ம வந்து என்ன தீர்வுன்றதை நெருக்கத்தில் இன்னும் போக போக இன்னும் க்ளோஸாக சொல்லுவாங்க. அது மக்களுக்கு வந்து எலெக்ஷன் அப்போ கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த போலிங் பூத் வரைக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் மொத்தத்தையும் இங்கே கொட்டி கவுத்துற மாட்டார். ஓகே, இன்னொன்று எனக்கு இருந்த ஒரு டவுட் என்ன, இப்போ மாநாடம் ஒரு 500 ஏக்கர்லாம் நடக்குது. ஆனால் இது ஒரு சுற்றுப்பயணம் ஒரு ரோட்லேயோ இல்லை ஒரு டபுள் வே ரோட்லேயோ அப்படி தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? ஏன்னா விஜய்க்கு பாதுகாப்பாக பஸ்ஸில் இருந்து பேச போகிறாரு. ஸோ ஒரு பாதுகாப்பு இருக்கும், அங்கே பவுன்சர்ஸ் இருக்க போகிறாங்க, போலீஸ் இருக்க போகிறாங்க. பட் கூட்ட நெரிசல் அப்படின்றது ஒன்று இருக்குது, விஜயை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ கூட்டத்தை கட்டுப்படுத்த இயலுமா? அந்த மரக்கடை ரோடு நான் போயிருக்கேன், பட் அவ்வளோ பெரிய ரோடெல்லாம் இல்லை. ஸோ அந்த ஒரு இஷ்யூவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. இது யாரோட வேலை?
இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு? நான் ஆரம்பத்திலே பட் சொன்னேன். விஜய் பார்க்கணுன்றவங்களை போய் போலீஸ் அடிச்சு விரட்ட முடியாதுல்ல. கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், உங்களை யாரும் அடிச்சு விரட்ட சொல்லலை, நெறிப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். மரக்கடையில் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, சனிக்கிழமை அங்கே வராருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்த சனிக்கிழமை காலையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டோ போயிட்டு ப்ராப்பராக நீங்கள் பேரிகேட்ஸ் போட்டு ரோப்ஸ் போட்டு ஒருத்தர் தள்ளிக்காமல் இன் அண்ட் அவுட் பார்த்து போலீஸை வச்சு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஹெட் குவார்ட்டர்ஸில் போலீஸ் இல்லையா, ரிசர்வ் போலீஸ் இல்லையா, ஆர்ம்டு கார்ட்ஸ் இல்லையா, ஹோம் கார்ட்ஸ் இல்லையா, இவங்களெல்லாம் வச்சு நெறிப்படுத்துறது தானேங்க நம்ம வேலை. இது தானேங்க. இப்போது ஒரு கோவில் கொடை இல்லை ஒரு பொருட்காட்சி, ஏதோ ஒரு படம் ரிலீஸு, கூட்டம் வரதானே சாமி செய்யுது. கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கர்ஃப்யூ போட்டு கோவிடில் லாக்டவுனில் உட்காரச்சு வீட்டில் உட்கார வைக்க முடியும்? விஜய் சாரை பார்க்கணுன்றதுக்காக வராங்க, தயவுசெய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பார்க்கணுன்றவங்க வீட்டில் இருந்து பார்க்க முடியும், லைவில் பார்க்க முடியும். என்னுடைய தலைவன் எங்களுக்காக வந்திருக்கிறாரு, அவர் வேற எதையோ விட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ண வந்திருக்காருன்னு நம்புறான் பாருங்க. அவன் கொடுக்குற ஆதரவு. இந்த கூட்டத்தில் வந்து நம்ம விஜய் சாரை கிட்ட போய் பார்க்க முடியாதுன்னு தெரியும், விஜய் சாருக்கு நம்ம முகம் தெரியாதுன்னு தெரியும். அதை தாண்டி அங்கே போய் நிற்கிறான்னா, நான் நீங்கள் ஒன்று பண்ண எங்களுக்காக வரீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பதிலுக்கு ஒரு ஆதரவு தரேன், நம்பிக்கை தரேன்றது தான் அந்த பாயிண்ட்டு. இது மக்கள் ஆட்சிங்க. இங்கே மக்கள் தாங்க பாஸ் எல்லாருக்கும். மக்கள் வராங்கன்னா வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, வந்தாங்கன்னா இடிபடட்டும்னு விடாதீங்க, நசுங்கட்டும்னு விடாதீங்க. நீங்கள் சரி பண்ணுங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை நீங்கள் பண்ணாமல், ப்ராப்பராக இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணாமல் நீங்கள் அதை தடுக்கிறது என்ன லாஜிக்? வருவாங்க, மக்கள் வரட்டும், அதுதான் ஜனநாயகத்தில் ஆரோக்கியம். அதை எப்படி பண்ணால் உங்களால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே பாருங்கள். ஒருவேளை முடியலையா, ஸ்டேட் போலீஸால் முடியலையா, சென்ட்ரலில் ரெக்வஸ்ட் கேளுங்க. எலெக்ஷனுக்கு அப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் போலீஸ் சப்போர்ட் எடுக்கிறோம்ல, நம்ம என்ன இவங்க எதிரியா, விரோதியா, தீவிரவாதியா? நம்ம மக்கள், நம்ம உள்ளூர் மக்கள். அதில் இருக்கக்கூட ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய திருச்சியிலேருந்து ஒரு 1% ஒரு 20,000 30,000 பேர் வந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது தான். அப்போ நாளைக்கு ஒரு 50,000 பேர் சேர்ந்து ஒரு கோயில் கொடைக்கு போனால் விட்டுருவோமா? நசுங்குங்க, கரண்ட்டில் ரெடிப்படுங்கன்னு விடமாட்டோம்ல, விடக்கூடாது இல்லை. அப்போ அதை நெறிப்படுத்துங்க தான் நான் சொல்கிறேன். ஓகே. இன்னொன்று, விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு மாற்று அரசியலை பண்ண போகிறேன்னு தான் வந்தார். ஆனால் இன்னுமே வந்து ஒரு ஏழை எளிய மக்களோ ஒரு பாமர மக்களோ விஜய் அணுக முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்த விஜய் மேலே. ஸோ மாற்று அரசியல் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மாற்று அரசியல் என்பது ஊழலை ஒழிப்பது, அது மட்டும் அல்ல, மக்களை சந்திக்கிறது, மக்களோட குறைகளை கேட்குறது. ஏன்னா தமிழ்நாடு நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லும்போது என்ன நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுங்களா? ஸோ இதன் மூலியமாக விஜய் தெரிஞ்சுக்குவாரா அந்த மக்களோட பிரச்சனைகளை இந்த சுற்றுப்பயணம் மூலியமாக? இல்லை, முதல் மக்களோட பிரச்சனையை வந்து அவர் ஏற்கனவே அசஸ் பண்ணி வச்சிருக்கிறதால தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து மாவட்ட வாரியாக, அதுவும் நம்ம பிரிச்சு 38 மாவட்டம் இல்லை, அவங்க 120 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 120 மாவட்டமும் சராசரியாக 2 தொகுதி ஒரு மாவட்டத்துக்கு அங்கே அந்த சர்வே எடுத்திருக்காங்கன்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். மோரோவர் விஜய் சார் வந்து ஏழை மக்களை பார்க்கல, அவங்க பிரச்சனை தெரியலன்றதெல்லாம் நரேட்டிவ், நம்பாதீங்க. அவரை போய் எத்தனை ஏழை மக்கள் பார்க்குறாங்க பார்க்கல, பர்சனல் என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? நமக்கு பார்க்கவும் முடியும், நமக்கு எல்லாம் தெரியும். இத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது, பார்க்கலும் தெரியாது. அதை தவிர இங்கே பிரச்சனைன்றது வந்து ஒரு பூதாகரமாக நான் பெரிய பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த அரசாங்கங்கள் கிரியேட் பண்ணியிருக்க பிரச்சனை, அரசாங்கங்கள் தீர்க்காமல் ஊற்றி வளர்க்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கட்டும், ஆணவ கொலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு போலீஸ் எக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி உயரவாக இருக்கட்டும், அது பாலோ கரண்ட் பில்லோ இல்லாட்டி வந்து அந்த பத்திரப்பதிவோ எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய விலை உயர்வாக இருக்கட்டும், இல்லை லஞ்ச லாவண்ய ஊழல் கட்ட பஞ்சாயத்து, இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறது யாரு? இதெல்லாம் வானத்துலேருந்து வந்துச்சா? ஏலியனா இது அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி இங்கே இருக்கிறவங்க உருவாக்கி இருக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு? இவங்க கையிலேருந்து ஆட்சியை எடுக்கணும், வேற ஒருத்தட்ட கொடுக்கணும், அங்கே இது நடக்காமல் பார்க்கணும். அப்போ அதுதான் கிரேட்டர் பர்பஸ், அதுதான் கிரேட்டர் காஸ். அவர் அதுக்கு வராரு, அதுக்கு மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குது, அதை நோக்கி ஒரு பயணம் போகிறாங்க. நாளைக்கு அவர் பவருக்கு வந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணலான்னு அவரை கேட்போம், அவர் பவருக்கு வந்த பிறகு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துச்சுன்னா அவரை கேட்போம், ஒருவேளை இதெல்லாம் சரி பண்ணிட்டு வேற பிரச்சனை வச்சுன்னா அவர் கேட்போம். இதுதான் ஜனநாயகத்தோட முறை, இப்படி தான் செயல்படும். ஆனால் வரும்போதே என்ன பிரச்சனைக்கு வர, எதுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனைக்கு வரலைங்க. இந்த மொத்த சிஸ்டம்லேயும் ஒரு கரப்ஷன் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை சரி பண்ணணும்னா அந்த சிஸ்டமில் இருக்கவங்களை முதல்ல வெக்கேட் பண்ணணும், வேற ஒருத்தவங்க வந்து அந்த சிஸ்டம் சரி பண்ணணும். அதை தவிர்த்து மாற்று அரசியல்னா நம்ம என்ன வேற என்ன பண்ணணும்? தமிழகத்தில் வந்து சிஎம் முறையை ஒழிச்சுட்டு அதிபர் முறையை கொண்டு வர முடியும்? அது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம்குள்ளே இருக்கிற தூசு துரும்பை தொடச்சி துருவை கிளீன் பண்ணி அழகாக பெயிண்ட் அடிச்சு வச்சாலே அரசாங்க மிஷினரி சரியா செயல்படும். அதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாருன்னு நம்புறேன். அது மக்கள் முடியும். ஓகே. இறுதி கேள்வியாக, இன்னும் 2 அரியலூருக்கு திருச்சிக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பெரம்பலூருக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னொரு குற்றச்சாட்டு, எல்லா தொகுதிக்கும் போய் பொதுச் செயலாளர்கள் போய் மனு கொடுக்கணுமா அப்படின்றது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லாயர்ஸே போய் கொடுக்கலாம், இல்லைன்னா மாவட்ட செயலாளர் போய் கொடுக்கறது தான் ஒரு சரியானது அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து பொதுச் செயலாளர் வந்து தன்னையே எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, இல்லை இதற்கு மாற்று ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் ஹைரார்கி படி பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கான வேலைக்கு அந்தந்த செயலாளர் தான் போகணும். அது ஒரு லோக்கலில் ஒரு பெர்மிஷன், தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டமாக வாங்கினா ஒரு வட்டச்செயலில் போனால் போதும். மாவட்ட அளவில் பண்ணால் மாவட்ட அணிகள் போகணும். எல்லா இடத்துலையும் லீகல் விங் கூட இருக்கும்.
எல்லாத்துக்கும் பொதுச்செயலில் அலையிறது வந்து நாட் சஜஸ்டட். ஏன்னா அவருக்கு பெரிய வேலைகள் இருக்கும். ஆனால் நான் வந்து ஆனந்த் சார்கிட்ட பார்க்குறது என்ன வந்து ஒரு அதீத அக்கறை. அது வந்து கொஞ்சம் பதட்டமாக மாறும். ஏன்னா இந்த பெர்மிஷன் கொடுக்காதது கூட இதற்கு காரணம். கரெக்ட். அதான் இப்போ வந்து நீங்கள் ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணோட அப்பா எல்லாருக்கும் ஆள் போட்டிருப்பாரு, பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அவரே எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் பார்ப்பாரு. அந்த ஒரு பதட்டம் இருக்குது. அது மேபி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்றதுனால அவங்க கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி அவங்களோட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதில் என்ன பாயிண்ட்டுன்னா, அதிமுகவில் பொதுச் செயலாளர்கள் கொடநாட்டில் இருந்தே ஆட்சி பண்ணதெல்லாம் வந்து யாரும் கேட்கல. தாவேக்கால இறங்கி பொதுச் செயலர் வேலை பார்த்தா கேட்குறோம். அவங்க ஸ்டைலில் அவங்க ஒர்க் பண்ணட்டும். மேபி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எக்ஸ்ட்ரீமாக நம்ம அலைய வேண்டியது இருக்குன்னு புரிஞ்சால் பண்ணிப்பாங்க. ஏன்னா களத்தில் இருக்கவங்களும் புதியவர்கள். அவங்கள ஃபுல்லாக நம்பி கொடுத்து அவங்க ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா அந்த ப்ளேம் நம்ம எடுத்துக்க முடியாது. வி கேன்ட் அஃபோர்ட் த சான்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் பார்க்குறேன். பட் ஓகே, இப்போ விஜயால ரோட் ஷோவும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தான் போகணுன்றது. ஸோ இதனால் பல மக்களும் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. விஜயை பார்க்க முடியல அப்படின்றது. இன்னொன்று, மேலேருந்து பேச போகிறாரு, நம்மளுக்கு தெரியும். எத்தனை நிமிடம் பேச போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த மீடியா ஒரு கிரியேட் பண்ணும், ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். அது விஜய்க்கு இப்போது அதிகமாகவே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் தொடர்ந்து சுற்றுப்பயணம், நிர்வாகிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு சுற்றுப்பயணம். ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் விஜய் இது ஓரம் கட்டும்னு மீடியாக்கள் பேசப்படுது. பட் இது உண்மையா? அது காலத்தான் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தீவிரமாக நம்புகிறேன். விஜய் சார் டிஆர்பி என்னன்றது நம்ம சொல்லி மீடியாவுக்கு தெரிய வேண்டிய தேவை கிடையாது. ரெக்கார்ட் பிரேக்கிங் டிஆர்பின்னு சொல்கிறாங்க கடந்த மாநாட்டோட, மதுரை மாநாட்டோட டிஆர்பி கூட. ஸோ இவங்க வந்து விஜய் சார் மேலே ஒரு ஜனநாயகத்து மேலே அக்கறை வச்சுட்டுலாம் ஒன்றும் மீடியா சேனல்ஸ் ஒர்க் பண்ணல. அவர் டிஆர்பி கிங்கு. மக்கள் அவரை ரசிக்கிறாங்க. காட்ட வேண்டியது இவங்க கடமை. ஆனால் அதுலேயும் எங்கெங்கெல்லாம் வந்து ஆதரவாக ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட முடியுமோ அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக முற்று முழுசாக மறுக்கிறதுக்கு இல்லை. இதில் நல்ல ஊடகவியலாளர்களும் இருக்கிறாங்க. ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை வச்சு புதுசாக ஒரு கட்சி வருது, அந்த கட்சிக்கு மரியாதை கொடுக்கணுன்ற உங்களை போன்ற பல நல்ல ஊடகவியலாளர்களும் இருக்கிறாங்க. பட் எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருப்பாங்க. நம்ம அதனால் மொத்தமாக குறை சொல்ல முடியாது. எது எப்படியா இருந்தாலும் அவர் டிஆர்பிக்கிங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவரோ துணை முதல்வரோ போகக்கூடிய சுற்றுப்பயணம் கூட தாவேகா தலைவர் விஜய் பேசும்போது தான் அது பேசு பொருளாக மாதிரி இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் அதை பற்றி என்கிட்ட கேட்கல. ஸோ அவர் பேசு பொருளாக சென்டர் ஃபிகராக நிற்கிறாரு. அதனால் அதை சுற்றி இருக்கிற எல்லாமும் அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டுக்கு வருது. நான் அப்படி தான் பார்க்குறேன். அது என்னோட புரிதல். அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து செப்டம்பர் 13 பிரச்சார முடிவும் பேசுவோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.